நாளிலும் இந்த மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலும் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து தேவனை ஆராதிக்கவும், இப்படியாக இந்த ஜூம் ஊடாக நாங்கள் அவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்கவும் தேவன் தந்த இந்த தனத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலும் நான் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக சங்கீதம் 24வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகின்றேன். சங்கீதம் 24 7 தொடக்கம் 10 வரை நான் வாசிக்க விரும்புகின்றேன். வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. இந்த நாளிலும் நாங்கள் தேவனை ஆராதிப்பதற்கு முன்பதாக நாங்கள் சற்று எங்களை நாங்கள் நினைவூட்டிக் கொள்வோம். அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். அவரே அந்த மகிமையின் ராஜா. Even as we come together to worship, let's remind ourselves of who God is. As this psalm mentions, He is the King of glory, the Lord who is strong and mighty, the Lord mighty in battle. Lift up your heads. Who is the King of glory? The Lord of hosts. He is the King of glory. As we come together, may we remind ourselves that He is the King of kings, the Lord of lords, and the Most High God. Let's commit this time into God's hands. Father, we thank you for that reminder. We thank you because you are the King of kings, the Lord of lords, the Most High God. You are strong and mighty. You are the one who fights all our battles. And Lord, this evening as we come together, we thank you because in the midst of chaos and uncertainties, we can hold on to that truth that you are strong and mighty, and we do not need to fear. Thank you, Father, for giving us yet another Sunday where we can come together as your children to worship you and to exalt your holy name. I commit this service, Father, into your loving hands. Even as we worship you through our singing, as we hear your word through the scripture reading, as we bring our prayers, and as your servant breaks the bread of life, I pray that we will be ready to hear it, and may it be a time where it will be of self-reflection, and may also be a time where we'll put it into action. Father, may this service be pleasing to your sight, where your name will be honored and glorified in our midst. We commit this time and we commit ourselves into your gracious and loving hands in Jesus' name. Amen. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் ஒரு ஞாயிறு மாலை ஆராதனையில் ஜூம் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த லாக்டவுன் காலத்தில் ஆலயத்துக்கு சென்று ஆண்டவரை வழிபடுவதற்கான வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும் ஜூம் வாயிலாக ஆண்டவர் தம்மை ஆராதிப்பதற்கான வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆராதனைக்குள் கடந்து செல்வோம். ஆராதனை நேரம் என்பது ஆண்டவருடன் நாம் உரையாடும் நேரம். அது நமக்கும் ஆண்டவருக்கும் மட்டும் சொந்தமான நேரம். இந்த நேரத்திலே நாம் செய்வதற்கு எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும், மனதிலே எத்தனை சஞ்சலங்கள் குழப்பங்கள் இருந்தாலும், ஆண்டவரை ஆராதிக்க வரும் பொழுது அவை எல்லாவற்றையும் அவரிடம் ஒப்படைத்துவிட்டு முழு மனதோடு நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவரும் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ஆராதனை நேரம் அப்பாவும் சமூகத்திலே சபை கூடும் வேளையிலே நாம மூற்றிடுமே என்று முழு உள்ளத்தோடு ஆண்டவரை ஆராதிப்போமா?
பகலெல்லாமும் நினைவு, இரவெல்லாமும் கனவு. பகலெல்லாமும் நினைவு, இரவெல்லாமும் கனவு. அதிகாலையும் உறவு எப்போதும் இருக்கட்டுமே. அதிகாலையும் உறவு எப்போதும் இருக்கட்டுமே. ஆராதனை நேரம் உலகெங்கும் செழிடவே, உம் நாமம் சொல்லிடவே. உலகெங்கும் செழிடவே, உம் நாமம் சொல்லிடவே. பசிதாகம் ஏதுமில்லை, உம் வார்த்தை உணவிருக்கு. பசிதாகம் ஏதுமில்லை, உம் வார்த்தை உணவிருக்கு. ஆராதனை நேரம். ஆலயம் வந்தோம் ஐயா, உம் வல்லமை கண்டோம் ஐயா. ஆலயம் வந்தோம் ஐயா, உம் வல்லமை கண்டோம் ஐயா. என் வாழ்க்கை முழுவதுமே உமக்காக கொடுத்தோம் ஐயா. என் வாழ்க்கை முழுவதுமே உனக்காக கொடுத்தோம் ஐயா. ஆராதனை நேரம். அப்பாவும் சமூகத்திலே சபை கூடும் வேளையிலே உம் ஆவி ஊற்றிடுமே. ஆராதனை நேரம். அப்பாவும் சமூகத்திலே சபை கூடும் வேளையிலே உம் ஆவி ஊற்றிடுமே. ஆராதனை நேரம். ஆண்டவரின் அன்புக்கு இணையாக எம்மால் ஒன்றையும் ஒப்பிட முடியாது. அவர் நம்மேல் அவ்வளவு அன்பு வைத்ததினாலே தம்முடைய ஒரே பேரான குமாரனையே நம்முடைய பாவங்களுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். மனிதர்கள் நம்மை கைவிட்டாலும் நம்பியவர்கள் நம்மை மறந்து போனாலும் அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. நாம் வேதத்திலே சங்கீதம் 9:10 வாசிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். தாவீது மிகவும் நெருக்கமான பாதையிலே போனவர். ஆனாலும் அவர் தேவனை நம்பினார். இன்று நம்மிலே எத்தனையோ பேர் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்கூடாக சென்று கொண்டிருக்கலாம். எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்த போதும் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிடாமல் நமக்கு ஜெயம் கொடுத்திருக்கிறார். பிறகு நாம் கவலைப்பட வேண்டும். கைவிடாத ஒரு கர்த்தர் எனக்கு இருக்கிறார், என் இயேசு என்னோடு இருக்கிறார் என்று மகிழ்ந்து களி கூறி அடுத்த பாடலாக ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே என்று பாடுவோமா?
find peace, freedom, and refuge. It is because of his suffering we are able to stand tall and confidently say that we are free from sin. He is our ultimate source of joy and love and is always there to refill our cups when we are thirsty. Oftentimes, when we experience worries and problems, we look for other ways to escape them before turning to our Creator. We sometimes may even neglect His presence and look for other ways to fill the voids in our hearts. The next song is very close to my heart. It is the cry that I shout to the Lord in times of desperation. It is my song for Christ. Can we confidently ask God to have His way among us? No matter what the circumstances may be, can we be people who can shout, Hosanna, exalting our God? Wherever we are, let us sing this song with pride as we proclaim to the world that He is King.
எரேமியாவுக்கு ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுத்தார். ஆனால் எரேமியா தான் அதற்கு தகுதியானவர் இல்லை என்று கடவுளிடம் பல சாக்குகளை சொன்னார். எரேமியா சாக்கு சொன்ன போதும் ஆண்டவர் அவரை கைவிட்டு விடவில்லை. நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னை மீட்பேன் என்று கூறி அவரை ஊக்குவித்தார். இன்று கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் இப்படி பயம் கொண்டு சாக்கு சொல்வது இயல்பான ஒரு காரியமாக இருக்கிறது. அதற்கு பதிலாக நமது பயங்களை நமது விசுவாசத்தால் வெல்ல முயற்சி செய்ய வேண்டும். ஆண்டவருடைய அழைப்பிற்கு நாம் கீழ்ப்படிந்தால் அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆண்டவர் நமக்கு தந்த பொறுப்பு நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. நம்முடைய செவிகளையும் இருதயத்தில் அவரிடம் திறந்து எங்கள் புதிய எதிர்காலம் சத்தியத்திலும் ஆவியிலும் அவருக்கு சேவை செய்வதை குறித்து உற்சாகமாக சிந்திப்போமா? அடுத்த பாடலாக என் பெயர் சொல்லி அழைத்தவரே நன்றி நன்றி ஐயா என்று பாடுவோம். என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே நன்றி நன்றி ஐயா. என்னை பெரியவனாக்கினீரே நன்றி நன்றி ஐயா. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே நன்றி நன்றி ஐயா. என்னை பெரியவனாக்கினீரே
அன்பும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு எங்கள் எல்லாரையும் கூட்டி சேர்த்ததுக்காக மிக்க நன்றியான ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல காத்து எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து வாதை எங்கள் கூடாரங்களை அணுகாமல் காத்து எங்களை போஷித்து வந்ததுக்காக மக்கு மிக்க நன்றியான ஸ்தோத்திரம். நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்து வருகிற குற்றங்களை மனதிறங்கி மன்னித்து இரத்தாம்பர சிவப்பாக இருக்கிற எங்கள் கரைகளை மன்னித்து பஞ்சை போல வெண்மையாக்கி உமது கிருபையினால் எங்களை வழிநடத்தியறலாம். இந்த லெந்து காலத்தில் உம்மை மேலும் மேலும் அறிந்திட உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை ஏவி வழிநடத்தியறலாம். நீர் எங்களுக்காக பாடுபட்டு சிலுவையில் அறைந்து இரத்தம் சிந்தி கஷ்டங்களை நாங்கள் நினைத்து உமது வார்த்தைகளை வாசித்து தியானித்து எம்மை நாமே சோதித்தறிய எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தியறலாம். பிறந்த நாட்களை கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்படைக்கிறோம். கடந்த வருடங்கள் முழுவதும் அவர்களோட கூட இருந்து காத்து வந்ததுக்காக ஸ்தோத்திரம். அவர்களுக்கு ஒரு வருஷத்தை கூட்டி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். தாப்பனே, உம்மோட சமூகம் அவர்களோடும் அவர்கள் முன்னும் எப்பொழுதும் செல்ல உமது கோலும் தடியாலும் அவர்களை வழி நடத்தியறலும். எங்கள் சபை மேய்ப்பனுக்காக உம்மோட பாதத்தண்டை வருகிறோம். அவருக்கு வேண்டிய ஞானத்தையும் சுகபலத்தையும் நிறைவாக கொடுத்து பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தால் அவரை நிரப்பியறலும். எங்கள் சர்ச் மினிஸ்ட்ரீஸுக்காக உம்மோட பாதத்தண்டையில் வருகிறோம். ஒவ்வொரு மினிஸ்ட்ரியும் உம்மோட நாம மகிமைக்கு செயல்பட எங்களுக்கு வேண்டிய புத்தியையும் ஞானத்தையும் நிறைவாக தந்தரலும். முக்கியமாக சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரியும் யூத் மினிஸ்ட்ரியையும் உம்மோட கரத்தில் வைக்கிறோம். உம்மை அறியவும் உம்முடைய அன்பை ருசி பார்க்கவும் உமக்கு சேவை செய்கிறதுக்கும் விதை விதைக்கிற அந்த 2 மினிஸ்ட்ரிஸ் மேலும் உம்முடைய இரக்கம் உம்முடைய தயவு நிறைவாக பொழிய அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அவர்களுக்கு ஆசீர்வதித்து அவர்கள் மனம் தளராமல் செயல்பட அவர்களை ஊக்குவித்தரலும். மிகுதியான இந்த நேரத்தை உம்மோட பாதத்தண்டையில் வைக்கிறோம் சுவாமி. இந்த ஆராதனையை ஆசீர்வைத்தரலும். உம்மை போற்றி துதித்து உமக்கு மகிமையாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும். எல்லாவற்றையும் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம். ஆமேன். Today's reading is taken from 2 Samuel chapter 19 verses 1 to 8. Joab was told, "The king is weeping and mourning for Absalom." And for the whole army the victory that day was turned into mourning, because on that day the troops heard it said, "The king is grieving for his son."
The men stole into the city that day as men steal in who are ashamed when they flee from battle. The king covered his face and cried aloud, "Oh, my son Absalom! Oh, Absalom, my son, my son!" Then Joab went into the house to the king and said, "Today you have humiliated all your men, who have just saved your life and the lives of your sons and daughters and the lives of your wives and concubines. You love those who hate you and hate those who love you. You have made it clear today that the commanders and their men mean nothing to you. I see that you would be pleased if Absalom were alive today and all of us were dead. Now go out and encourage your men. I swear by the Lord that if you don't go out, not a man will be left with you by nightfall. This will be the worse for you than all the calamities that have come on you from your youth till now." So the king got up and took his seat in the gateway. When the men were told, "The king is sitting in the gateway," they all came before him. Meanwhile, the Israelites had fled to their homes. And this is the word of God. மீண்டும் மீண்டும் நாங்கள் இந்த ஆராதனையிலே கூடி வர ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இன்றைக்கும் I think those who have the Bible, kindly pick up your Bible. I'm going to ask you to look at several verses today. இன்று நான் உங்கள் வேதாமத்திலிருந்து பல வசனங்களை பார்க்க சொல்ல போகிறேன். வேதாமம் இருந்தால் தயவாக வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் வாசிக்க மாட்டோம், அந்த வசனங்களை மட்டும் நான் சொல்லுகிறேன் நாங்கள் பார்ப்பதற்காக. இன்று நாங்கள் பார்க்க போகிற இந்த பகுதிக்குள்ளே போக முதல் நாங்கள் கனடாக்கு வந்த பிறகு நடந்த 2 சம்பவங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் முதல் இங்கு கனடாவுக்கு வந்த உடனே நாங்கள் ஒரு கொண்டோவில் இருந்தோம். அந்த கொண்டோவுக்கு நாங்கள் முதலாவதாக மூவ் பண்ணி போகிற நேரம் அந்த கொண்டோ அந்த என்ட்ரன்ஸுக்கு ஒரு கீ தான் இருந்தது. அவர்கள் அந்த ஒரு கீயை கொண்டு எங்களுக்கு தந்து, அப்போது நாங்கள் சொன்னோம், நாங்கள் 2 பேர் இருக்கிறோம், நீங்கள் ஒரு கீ தான் தந்திருக்கிறீர்கள். அப்போதுதான் அவர்கள் பார்த்தார்கள், நார்மலா எல்லா வீடுகளுக்கும் 2 கீஸ் இருக்கிறது, இப்போ இதுல ஒரு கீ தான் இருக்குது. ஆகவே அப்போது அங்கு இருந்தவர் சொன்னார், I think we don't know what had happened to the other key. Therefore, it is not safe for you to have a lock with just one key. We don't know who is holding that key. Therefore, we are going to change the lock. இந்த கதவுக்கு இருக்கிற பூட்டு நாங்கள் மாற்ற வேண்டும். ஏனென்றால் அந்த மற்ற கீ என்ன நடந்தது என்று தெரியாது, யாரிடத்திலே இருக்கிறது என்று தெரியாது என்று சொல்லி அவர்கள் ஒருவரை கொண்டு அந்த ஃப்ரண்டோ அந்த லாக்கை மாற்றி கொடுத்தார்கள். மாற்றி கொடுக்கிற நேரம் அதனுடைய அடிப்படை எங்கள் எல்லாருக்கும் தெரியும். எல்லா வீடுகளிலும் அந்த ஓப்பன் பண்ணப்படுகின்ற அந்த இடம் எங்களுடைய வீட்டு கதவு. எல்லா வழியாலும் ஒருத்தருடைய வீட்டுக்குள்ள வர இயலாது அமைந்தது. அதுதான் இந்த வால்னரபிளான பிளேஸ். எல்லா வீடுகளிலும் இந்த வால்னரபிளான ஒரு இடம் இருக்கிறதுன்னு சொன்னால் அது எங்களுடைய வீட்டு கதவு. ஆகவே இந்த ஃப்ரண்டோ கதவுக்கு நாங்கள் போடுகிற லாக் ஒரு சீப் லாக் வாங்கி அதை எந்த கீயை போட்டாலும் திறக்கிற மாதிரி அப்படி நாங்கள் கதவு போட மாட்டோம். அது ஒரு செக்யூர்டா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நினைப்போம். அதே போல நாங்கள் இப்ப இருக்கிற இந்த வீட்டுக்கு வந்த நேரமும் நாங்கள் வருகிற நேரமும் அது ஒரு வீடாகத்தான் இருந்தது. அதில் வேற ஆட்கள் இருந்தார்கள், அதில் கதவு இருந்தது, அந்த கதவுக்கு திறப்பு இருந்தது. அப்போது எங்களுடைய சர்ச் லீடர் சொன்னார்கள், இப்போ இதில் யார் யார் இந்த வீட்டில் இருந்தார்களோ தெரியாது, யார் யாரிடத்திலே இந்த வீட்டிலே இருக்கிற இந்த லோக்கண்ட இந்த கீஸ் இருக்குதோ தெரியாது. ஆனபடியா நாங்கள் இந்த ஃப்ரண்ட் டோர் லாக் மாற்ற வேணும். ஆகவே இப்ப நாங்க வந்த பிறகுதான் அந்த ஏற்கனவே இருந்தது அதுல உடைஞ்ச லாக் அப்படி ஒன்றும் இல்லை, அது நன்றாக வேலை செய்து கொண்ட லாக். அதுக்கு 2 கீயும் இருந்தது.
இல்லை 3 கீ இருந்தது. அந்த கீ லாக் எல்லாம் அறிஞ்சிட்டு நாங்கள் பிறகு புதிதாக ஒரு லாக் ஒன்று போட்டோம். இப்போது கேட் என்று சொன்னால் அது வந்து எங்களுடைய வீட்டில் இருக்கிறது தான் அந்த கேட், அதுதான் அந்த கதவு. முன்பு இலங்கையில் இருந்தவர்களுக்கு தெரியும், வீட்டுக்கு முன்னே இன்னும் ஒரு கேட் ஒன்று இருக்கும். அதுக்கு நாங்கள் தமிழ்ல வந்து இந்தியாவில எல்லாம் எப்படி சொல்வார்களோ தெரியாது, அது மட்டக்களப்பில் எப்படி சொல்வார்களோ தெரியாது, யாழ்ப்பாணத்தில் வந்து படலை என்று சொல்லுவார்கள். எனக்கு நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கிற நேரம் படலை என்று சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். சொல்வார்கள், படலையில் யார் வந்து நிற்கிறார் என்று போய்ப்பார் என்று சொல்லுவார்கள். அது ஏற்கனவே இன்னும் ஒரு பேரியர், வீட்டுக்குள்ளே ஒருவர் வருவதற்கு முன்பு ஒரு பேரியர், அது வெளியே அந்த கம்பவுண்டுக்கு வெளியில இன்னும் ஒரு கேட் ஒன்று இருக்கு. பல வழிகளிலே அந்த காலத்திலே வீடுகளிலே பெரிய இப்போது இருக்கிறது மாதிரி கதவு இருக்காது. ஏன் நான் இந்த கதவை பற்றி கேட்டை பற்றி எல்லாம் சொல்லுறேன் என்றால், டுடே we are going to look at a passage. The passage is talking about a gate. நீங்கள் எத்தனை பேர் இந்த வேதாமத்தை வாசித்து, வேதாமத்தில் பல இடங்களிலே இந்த கேட்டை பற்றி, கதவை பற்றி நிறைய இடங்களிலே சொல்லப்பட்டிருப்பதை கவனித்திருப்பீர்களோ தெரியாது. The gate is a important concept in the biblical time. வேதாம காலத்திலே இந்த கதவு என்பது மிக முக்கியமாக கவனிக்கப்பட்ட ஒன்று. அது என்ன கதவு? வீட்டில் இருக்கிற கதவு இல்லை. அந்த கதவு என்னவென்றால், எல்லா ஊர்களும் ஒரு பெரிய ஒரு மதில் சுவரினாலே கட்டப்பட்டிருக்கும். சுத்தி வர அந்த வீட்டை சுற்றி பெரிய அந்த நகரத்தை சுற்றி பெரிய மதில் சுவர் இருக்கும். அந்த நகரத்தின் வல்னரபிளான இடம் வந்து அந்த மதிலிலே ஆட்கள் வெளியே இருக்கிறவர்கள் உள்ளே வருவதற்கும் உள்ளே இருக்கிறவர்கள் வெளியே போவதற்கும் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த நகரத்தின் கதவு, the city gate. City gate is the vulnerable place in the city. என்றால் ஒரு எனிமீஸ் வருகிற நேரம் அவர்கள் அந்த சுத்தி இருக்கிற அந்த பவுண்டரி வால் எல்லாவற்றையும் உடைத்து கொண்டு உள்ளே வருவதில் பார்க்க அவர்கள், நீங்கள் ஒருவேளை டிவியில அல்லது மூவிஸ்ல எங்கேயாவது பார்த்திருப்பீர்கள், அந்த எனிமீஸ் வந்து ஒரு இடத்தை அட்டாக் பண்ணுகிற நேரம் அவர்கள் வந்து அட்டாக் பண்ணுகிற இடம் அந்த கதவு தான். ஏதோ ஒரு வழியிலே அந்த கதவை உடைத்தால் அவர்கள் அந்த சிட்டியை அவர்கள் கேப்சர் பண்ணி விடலாம். ஆகவே இந்த வேதாமத்திலே பல இடங்களிலே இந்த நகரத்திற்கு உள்ளே வருவதற்கும் வெளியே போவதற்கும் ஒரு பெரிய ஒரு கேட் ஒன்று இருந்ததினாலே அந்த கேட்டிலே பல காரியங்கள் நடைபெற்றது. அந்த இடத்திலே வியாபாரிகள் வந்து ஒருவரை ஒருவர் சந்தித்து அவர்கள் ஒரு விலையை நிர்ணயிக்கிறது, ஒரு நெகோசியேஷன் வந்து நடைபெற்ற இடம் அந்த சிட்டி கேட். அல்லது சில நேரங்களிலே ஜட்ஜஸ் வந்து அந்த சிட்டி கேட்டுக்கு அருகிலே உட்கார்ந்து தங்களுடைய ஜட்ஜ்மெண்டை கொடுத்ததும் அந்த சிட்டி கேட். அந்த வெளியில இருக்கிறவரும் உள்ளே, அந்த ஊருக்கு உள்ளே இருக்கிறவரும் வெளியே இருக்கிறவர்களும் சந்தித்து கொன்ற இடமும் சிட்டி கேட். வியாபாரிகள் தங்களுடைய பொருட்களை போட்டு விற்ற இடமும் அந்த சிட்டி கேட். அப்ப சிட்டி கேட் வந்து ஒவ்வொரு நகரத்திலும் மிகவும் முக்கியமாக கருதப்பட்ட ஒரு இடமாக இருந்த ஒரு இடம். not the gate as an ஒரு உருவமாக அல்ல, அந்த ஸ்பேஸ் around the city gate was considered as an important place in every city during biblical time. இப்போது அந்த சிட்டி கேட்டை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு வாசிக்க கேட்ட வேத பகுதி 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களிலும் வாசித்தோம். அந்த சிட்டி கேட்டை பற்றி நான் சொல்லுவதனாலே 2-3 எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி, நீங்கள் ஜெனிசிஸ் சாப்டர் 19 verse 1, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், இந்த லோத்து இந்த தேவதூதர்களை சந்திக்கிறார். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால்,
அவர்களை சந்திக்கிற நேரம் லோத்து எங்கு உட்கார்ந்து கொண்டிருந்தார் என்றால் அந்த நகரத்தின் வாசலிலே தான் உட்கார்ந்து கொண்டு, சிட்டி கேட்டிலே தான் அவர் உட்கார்ந்து கொண்டிருந்தார் என்று ஆதியாமம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் உபாகமம் 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், ஒருவர் மோசேக்கும் அங்கே இருக்கிற மக்களுக்கும் எதிராக கலகம் செய்கிறார். அவருக்கு விசாரணை செய்ய வேண்டும். விசாரணை செய்வதாக இருந்தால், அவருக்கு நியாயம் கொடுப்பதாக இருந்தால், அவரை நீங்கள் அந்த நகரத்தின் வாசலுக்கு கொண்டு வாருங்கள், சிட்டி கேட்டுக்கு அவரை கொண்டு வாருங்கள் என்று டியூட்ரோனமி சாப்டர் 21 verses 18 onwardsலே நாங்கள் பார்க்கிறோம். அல்லது நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ரூத்தினுடைய புத்தகத்திலே, அன்றைக்கு நாங்கள் ரூத்தினுடைய செய்தி ஒன்று கேட்டோம். ரூத்தினுடைய புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீர்கள் என்றால், அந்த போவாஸ் ரூத்தை பற்றி அவருக்கு திருமண சம்பந்தமான விஷயங்களை கலந்துரையாடுகின்ற இடம் அந்த சிட்டி கேட்டாக இருந்தது. கடைசியாக ஒன்றை சொல்லி நான் இந்த போதையை விட்டு நாங்கள் தாண்டி போவோம். இந்த 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஏலி, இந்த ஆசாரியனாகி ஏலி சண்டை நடந்த பின்பு தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடந்ததோ என்று பார்ப்பதற்காக அந்த நகரத்தின் வாசலிலே உட்கார்ந்திருந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படியான ஒரு சிட்டி கேட்டை பற்றித்தான், அதில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றித்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். ஒருவேளை இது நாங்கள் அடிக்கடி வாசிக்காத ஒரு பகுதி. தாவீது ராஜாவுக்கு ஒரு மகன் இருந்தார். அவருக்கு பெயர் அப்சலோம். அவரை பற்றி நிறைய நாங்கள் இன்றைக்கு வாசித்த இந்த 2 சாமுவேல் சாப்டர் 18, 17, 18, 19 எல்லாம் வாசித்தால் அந்த அப்சலோமை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அப்சலோம் தான் செய்த ஒரு காரியத்தினாலே அப்பா தாவீதுக்கு பயந்து ஊரை விட்டு ஒளிந்து ஓடி போயிருந்த ஒரு மகன். ஆனால் ஒரு காலத்திலே தாவீது யோசிக்கிறார், என்னுடைய மகனை என்னால் சந்திக்க முடியாமல் இருக்கிறது. ஏதாவது ஒரு வகையிலே அவன் என்ன செய்திருந்தாலும், என்னை எப்படி கோபப்படுத்தி இருந்தாலும் பரவாயில்லை, அவனை வர சொல்லி கூப்பிடுவோம் என்று சொல்லி அவனுக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்புகிறார். நான் உனக்கு எந்த பாதிப்பு நான் செய்ய மாட்டேன், நீ என்னோடு இருக்கலாம் என்று சொல்லுகிறார். அப்சலோம் தாவீதோடு வாழுவதற்காக ஊருக்கு வருகிறார். தான் தவறு செய்து விட்டேன், ஓடி போயிருக்கிறேன், எனக்கு மன்னிப்பு கிடைத்திருக்கிறது என்று இருந்து விடாமல் அவர் அந்த ஊருக்கு வந்த பிறகு, if you read the Bible very carefully, Absalom plotted against his father. தன்னுடைய தகப்பனுக்கு எதிராக காரியங்களை அவர் நடப்பித்தார். சிலரோடு சேர்ந்து அவர் தன்னுடைய தகப்பனை பற்றி கூடாமல் சொல்லித் திரிந்தார். அவருடைய அரசு சரியில்லை, அவர் அரசாட்சி செய்வது சரியில்லை என்றெல்லாம் சொல்லி அந்த ஊரிலே ஒரு பெரிய கலகம் உருவாகிற அளவுக்கு he created a revolution within the city. While he was living in the city, he created a revolution, created an issue within the city. அப்படி செய்ததினாலே அந்த ஊரிலே இருக்க முடியாமல் தாவீதே தப்பி அந்த இடத்தை விட்டு ஓட வேண்டிய ஒரு சூழலை அவருடைய மகன் ஏற்படுத்தினார். இப்போது மகனோடு கூட ஒரு குழுவினர் இருக்கிறார்கள். இப்போது தாவீது அந்த ராஜாவாக இருக்கிறார். அவருக்கு பெரிய பிரச்சனை வந்துவிட்டு ஏதோ ஒரு வகையிலே இந்த கலகத்தை, இந்த குழப்பத்தை இல்லாமல் செய்ய வேண்டும். ஆகவே அவரும் ஆட்களை திரட்டி, அவரும் தன்னுடைய போர் வீரர்களை சேர்த்து இந்த கலகத்தை அடக்குவதற்கு ஏதோ ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும். We need to find a way to find a solution to this issue. ஆனால் போகிற போது அவர் தன்னுடைய அந்த போர் சேவர்களுக்கு அல்லது அந்த கேப்டன்ஸுக்கு அல்லது இந்த லீடர்ஸுக்கு சொல்லி அனுப்புகிறார், இந்த விஷயத்திலே ஒரு தீர்வு காண வேண்டியது என்னவோ உண்மைதான், ஆனால் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், என்னுடைய மகன்
அப்சலோமுக்கு எதுவும் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுடையது என்று திருப்பி 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 எல்லா லீடர்ஸுக்கும் அவர் சொல்லி அனுப்புகிறார். சொல்லி அனுப்பிவிட்டு ஒரு ஊரிலே உட்கார்ந்து இருக்கிறார். இந்த சண்டை தாவீதுடைய மகனும் அவருடைய குழுவினருக்கும் தாவீதுடைய போர் வீரருக்கும் நடைபெறப் போகிற ஒரு சண்டை. ஆனால் அவருடைய தாவீதுடைய மனதிலே சந்தோஷம் கிடையாது. என்னதான் தவறு செய்திருந்தாலும் அப்சலோம் என்னுடைய மகன், அவன் என்னுடைய மகனாக இருப்பதனாலே அவனுக்கு எதுவும் நடந்து விடக்கூடாது என்ற ஒரு வேளை தாவீது மனதிலே வேதனையோடு இருந்திருக்கலாம். நீங்கள் இந்த பகுதியை வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசஞ்சர், ஒரு தூதுவன் ஒருவர் அந்த சண்டை நடக்கிற இடத்திலிருந்து தாவீதை நோக்கி வருகிறார். தாவீது இருக்கின்ற இடத்திற்கு வருகிறார். வருகிற நேரத்திலே தாவீது ஆர்வத்தோடு கேட்கிறார், என்ன நடக்கிறது சண்டை? எப்படி நடக்கிறது சண்டை? வெற்றி கிடைத்ததா? தோல்வி அடைந்து போகிறீர்களா? என்ன நடக்கிறது? தூதன் சொல்கிறான் சண்டை நடக்கிறது. அங்கு இருக்கிறவர்கள் எல்லோரும் போகிற இதிலே பார்த்தால் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பது போல தெரிகிறது. அப்போது என்னுடைய மகன் எப்படி இருக்கிறான்? அப்போது அந்த மெசஞ்சர் சொல்லுகிறார், எனக்கு தெரியாது, என்னுடைய மகன் எப்படி இருக்கிறான் என்பது எனக்கு தெரியாது. அது அவருக்கு ஆறுதல் கொடுக்கவில்லை. He was so worried something would happen to his son. இரண்டாவது மெசஞ்சர் வருகிறார் அந்த இடத்திலிருந்து. இரண்டாவது மெசஞ்சர் வருகிற போது அவரிடத்திலே கேட்கிறார், சண்டையிலே என்ன நடக்கிறது? மகன் எப்படி இருக்கிறான்? ஒருவேளை இந்த பகுதியை வாசித்தீர்கள் என்று சொன்னால் அந்த கதையாகவே சொல்லி கொண்டு போகாமல் அந்த அப்சலோம் என்ற அந்த மகனுக்கு எங்களை போல நீள தலைமை இருந்தது. அவர் அந்த கழுதையில போய்கொண்டிருக்கிற நேரம் அந்த தலைமயிர் மரக்கோப்பொன்றில் சிக்கப்பட்டு அவர் ஓட முடியாமல் கழுதை அதை விட்டுட்டு ஓடிச்சது. அவர் அந்த அந்த மரத்துல தலைமயிர் சிக்கப்பட்டு தொங்கி கொண்டிருக்கிற நேரம் போர் வீரர்கள் எல்லாரும் பார்த்து விட்டு, he was in a very vulnerable state. There is no way for him to escape. He was just hanging from a branch of a tree. அவரை கொலை செய்து போடுகிறார்கள். இப்போது அந்த இரண்டாவது தூதன் செய்தியை சொன்ன விதத்திலே அந்த அப்பாவுக்கு தெரிய வருகிறது, என்னுடைய மகன் இறந்து போய்விட்டார். நீங்கள் இந்த வேதாமத்தை புரட்டி இப்போது நாங்கள் வாசித்த இந்த வேத பகுதியை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், ராஜா மனம் குழம்பி அழுகிறார். அப்சலோமாகி என் மகனே என்று அலறிக்கொண்டிருந்தான் என்று தமிழ் வேதாமத்தில் இருக்கிறது. 19ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஓ மை சன் அப்சலோம், மை சன் அப்சலோம், would I had died instead of you, O Absalom, my son. ராஜாவுடைய மனம் உடைந்து போய்விட்டது. தான் விரும்பிய தன்னுடைய சொந்த மகன் இறந்து போய்விட்டான். அவருக்கு எதிராக செயல்பட்ட மகன் தான். ஆனால் ராஜா அந்த மகனிலே அன்பு வைத்திருந்தார். இந்த மகன் இப்போது இறந்து போய்விட்டான். What do I do? இந்த பகுதியை நீங்கள் வாசித்தீர்கள். If you look at this passage, he was so worried. He did not know how to respond to this particular issue. His son has died. ஆகவே இதிலே வாசித்தது போல ராஜா ஒரு மூலையிலே உட்கார்ந்து எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு அழுது கொண்டிருக்கிறார்.
அவர் அழுது கொண்டிருந்ததினாலே இப்போது ராஜாவே ஊரிலே இருக்க முடியாமல் பயந்து ஒளிய வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கிய அந்த அப்சலோம், ராஜாவினுடைய ஆட்சிக்கு எதிராக ஒரு புரட்சியை உருவாக்கி அந்த நாட்டிலே ஒரு குழப்பத்தை முயற்சி செய்த ஒரு அப்சலோம், அந்த நாட்டிலே நடைபெறுகின்ற ஒழுங்குமுறைகள் எல்லாம் உடைந்து போவதற்கு காரணமாக இருந்த அப்சலோம் அவன் இறந்து போனான் என்று சொன்னால் அந்த போர் வீரர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள், ஊரிலே இருக்கிற மக்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். ஆனால் எதுவும் செய்ய அவர்களால் முடியவில்லை. ஏனென்றால் ராஜா அழுது கொண்டிருக்கிறார். ராஜாவுக்கு அந்த துக்கத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவது என்று சொல்லி தெரியவில்லை. ஒருவேளை ஆட்களோடு பழகுகிற நேரம் அல்லது கவுன்சிலிங்கை பற்றி படிக்க நேரம் சொல்வார்கள், பல வேளைகளிலே எங்களுடைய மனதில் இருக்கிற மூட்ஸ், எங்களுடைய மனதில் இருக்கிற உணர்வுகள் எங்களுக்கு தெரியாமலே மற்றவர்களை பாதிக்கும் என்று சொல்லி சொல்லுவார்கள். எல்லாரும் பார்க்கிறார்கள், இது சந்தோஷமாக களி கூர்ந்து மகிழ வேண்டிய ஒரு நாள், இப்போது ராஜா அழுது கொண்டிருப்பதனாலே ஊருக்கு அதை எப்படி சந்தோஷம் கொண்டாடுவது என்று தெரியவில்லை. அப்போது இந்த ராஜாவுடைய அந்த ஜெனரல், அந்த 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 கமாண்ட், ஆர்மி கமாண்ட் ராஜாவிடத்திலே போய் சொல்லுகிறார், ராஜாவே, என்னுடைய சொந்த ஒரு பிரச்சனையினாலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீரே, இந்த மக்களை பற்றி உமக்கு எந்த கவலையும் இல்லையா? மக்களுடைய சந்தோஷத்தை பற்றி உமக்கு எந்த கவலையும் இல்லையா? நீர் இப்படி இருப்பதினாலே உமக்காக தங்களுடைய உயிரையும் மதிக்காமல் சண்டைக்கு போன அந்த போர் வீரர்கள் எல்லோரும் மனமுடைந்து போயிருக்கிறார்கள். The soldiers have gone to the fight. They were willing to sacrifice their life for the sake of the nation. And they are unable to celebrate the victory. இந்த சந்தோஷத்தை அவர்களால் கொண்டாட முடியாத சூழலிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பற்றி உமக்கு கவலை இல்லையா? David, your grief for your son makes it feel as though you do not care for your people. Your soldiers fought for you. Do you not care enough to come out and be with them? Your family members, they lost someone too. Do you not care enough to come out and sit with them? David, as you close yourself in your grief, you are shutting out all those who love you. இந்த நேரத்திலே தான் இந்த சாமுவேல் 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நடைபெறுகிறது. அந்த பகுதி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நீங்கள் வாசித்து பார்த்தால் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அப்போது ராஜா எழுந்து போய் ஒலிமுக வாசலில் உட்கார்ந்தார். இதோ ராஜா ஒலிமுக வாசலில் உட்கார்ந்திருக்கிறார் என்று சகல ஜனங்களுக்கும் அறிவிக்கப்பட்ட போது ஜனங்கள் எல்லோரும் ராஜாவுக்கு முன்பாக வந்தார்கள். Then the king got up and took his seat in the gate. The troops were all told, "See, the king is sitting in the gate." And all the troops came before the king. This is the significant part of the story. எப்பயோ ஏதோ ஒரு காலத்துல அப்சலோமுக்கும் அந்த தாவீது ராஜாவுக்கும் நடந்த கதையை நான் இந்த சண்டே சர்வீஸ்ல இருந்து உங்களுக்கு சொல்லி நீங்கள் எல்லாம் படிவா தலையாட்டி ஆட்டி கேட்டுட்டு போவதனால எங்களுக்கு ஒரு விதமான பிரயோசனமும் கிடையாது. ராஜா அந்த கேட்டுக்கு வந்தார். The king came to the city door.
அதெல்லாம் என்ன சிக்னிஃபிகன்ஸ், அதிலே நாங்கள் என்னத்தை அறிந்து கொள்கிறோம் என்பதைத்தான் I'm going to share with you 3 points. With that I finish. I close the sermon. முதலாவது, இந்த ராஜா தன்னுடைய சொந்த தேவைகளிலும் பார்க்க இந்த ஊர் மக்களுடைய தேவை உண்மையானது, தேவையானது, முக்கியமானது என்று அவர் நினைத்தார். கிறிஸ்தவர்களாகி நம் எல்லோருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற அழைப்பு அதுதான். பல வழிகளிலே எங்களுடைய வாழ்க்கையிலே, if you look at each one of us personally, எங்களுக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கிறது, எத்தனையோ விருப்பங்கள் இருக்கிறது. அந்த தேவைகளுக்காக, விருப்பங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையிலே காலத்தை நாங்கள் செலவிடுகிறோம், எங்களுடைய எனர்ஜியை செலவிடுகிறோம், எங்களுடைய சக்தியை செலவிடுகிறோம். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கிறது எல்லாம் எங்களை மட்டும்தான் திருப்திப்படுத்தும், எங்களுக்கு மட்டும்தான் சந்தோஷத்தை கொண்டு வரும். அது பல காரியங்கள் எடுத்துக்கொள்ளலாம். I'm not trying to bring examples here. I'm trying to share with you a concept. Naturally, all of us are concerned about ourselves. இப்போ நான் காலம் எழும்பி இன்றைக்கு சர்வீஸ் இருக்குது என்று ஷேவ் எடுக்கிறேன் என்று சொன்னால், நான் ஷேவ் எடுக்காம வந்த என்ன, ஷேவ் எடுக்காம வந்து இன்றைக்கு சேவன் கொடுத்தா நீங்க கேட்க மாட்டீங்களா? ஏன் நான் யோசிக்கிறேன் அப்படி? நான் யோசிக்கிறேன், இப்ப நான் என்னை எல்லாரும் பார்க்க போகிறார்கள், பார்க்கிற நேரம் ஐ நீட் டு பிரசன்ட் மை செல்ஃப். நான் என்னை நல்ல விதத்திலே பிரசன்ட் பண்ண வேண்டும் என்று யோசிக்கிறேன். இல்லாட்டி நான் ஒரு டிஷர்ட்டை போட்டு கொண்டு வந்ததுல சேவன் எடுத்தா நீங்க கேட்க மாட்டீங்களா? நான் எதற்கு உட்கார்ந்து இருந்த வீட்டு தானே இருக்கிற, வீட்டில் இருந்து இந்த ஷர்ட்டை போட்டு, அதுக்கு ஒரு கொலரை போட்டு, அதுக்கு ஒரு கோட்டை போட்டு கொண்டு நான் இப்போ ஜூமுக்கு முன்னால வீட்டில் ஒரு தரும் இல்லை. ஏன் செய்கிறேன்? I am looking at myself. How am I going to present myself in front of the people? ஒருவேளை அப்படி இருக்கலாம், அல்லது நான் பொருட்களை வாங்குவதாக இருக்கலாம். சரி, நான் எனக்கு ஒரு சாமான் ஒன்று தேவை, அந்த நான் வாங்குகிற செய்கிற எல்லாவற்றின் மூலமாக எனக்கு சந்தோஷம் கிடைக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை நாங்கள் கஷ்டப்பட வேண்டும், சாப்பிடாமல் இருக்க வேண்டும், உடுப்பு போடக்கூடாது, அப்படி ஒன்றும் ஆண்டவர் சொல்லவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், யூ ஆர் த சால்ட் ஆஃப் தி எர்த். நீங்கள் இந்த உலகத்திலே உப்பாக இருக்கிறீர்கள். நீங்கள் இந்த உலகத்திலே ஒளியாக இருக்கிறீர்கள். ஒரு உப்பு வந்து தனக்குத்தானே சந்தோஷத்தை உருவாக்குகின்ற பொருள் கிடையாது. உப்பு வந்து அந்த உப்புன்ற கேரக்டர், அந்த கேரக்டரிஸ்டிக், அந்த கேரக்டரை வந்து அது வந்து மற்றவர்கள் சந்தோஷப்படுவதற்கு செயல்படுகின்ற ஒன்றுதான் உப்பு. வெளிச்சம் வந்து தனக்குத்தானே வெளிச்சமாக இருக்கிற என்று சந்தோஷப்படுவது கிடையாது. அந்த வெளிச்சத்தின் மூலம் மற்றவர்கள் தான் சந்தோஷப்படுகிறார், மற்றவர்களுக்குத்தான் அதனாலே பலன் கிடைக்கிறது. ஆண்டவர் சொல்லி இந்த கதையிலே நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற முதலாவது பாடம், எந்த நேரத்திலே தாவீது யோசித்தாரோ, என்னுடைய மகன் இறந்து போயிருக்கிறார், என்னுடைய மனதிலே துக்கமாக இருக்கிறது உண்மைதான், நான் தனியாக இருந்து அழுது கொண்டு இருப்பதிலும் பார்க்க என்னுடைய தேவை இப்போது மக்களுக்கு முக்கியமானதாக இருக்கிறது. எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆண்டவர் கற்றுத்தருகின்ற எளிமையான தெளிவான ஒரு பாடம் இருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லி தருகிறார், எங்களுக்கு வாழ்க்கையிலே தேவைகள் இருக்கிறது, வாழ்க்கையிலே கஷ்டங்கள் இருக்கிறது, வாழ்க்கையிலே சவால்கள் இருக்கிறது. அவை எல்லாவற்றின் மத்தியிலும் நான் எப்படி பயனுள்ள கருத்துள்ள ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த உலகத்திலே, கொடுக்கப்பட்ட இந்த காலத்திலே எப்படி நான் வாழலாம். தட் இஸ் நம்பர் 1. இரண்டாவது காரியம் நாங்கள் இதில் கற்றுக்கொள்ளுகின்ற காரியம் என்னவென்றால், அந்த ராஜா போய் கேட்டில இருந்து இளைப்பாறுவதற்காக போகவில்லை.
அவர் அந்த கேட்ல போய், சிட்டி கேட்ல போய் உட்கார்ந்ததற்கு காரணம் மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக. Isn't it a mission given to each and every one of us? ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு கட்டளை அது இல்லையா? எங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதவி செய்வது மட்டுமல்ல, அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவைகளுக்கு நான் பதிலாக இருக்க முடியுமா? நான் பதில் கொடுக்கிற ஒருவராக இருக்க முடியுமா? இந்த தாவீது ராஜாவுடைய இந்த சம்பவத்திலே அதைத்தான் அவர் செய்கிறார். முதல் தன்னுடைய பிரச்சனையை விட்டு வெளியே வருகிறார். இரண்டாவது, அவர் அங்க இருக்கிற மக்களுக்கு, அந்த சிட்டி கேட்டிலே ராஜா வந்து இருக்கிறார், எல்லோரும் அவரை பார்க்க வருகிறார்கள் சொன்னால் அவர்கள் சும்மா வரவில்லை. ராஜா எப்படி கவலையா இருக்கிறீங்க, மை டீப்பஸ்ட் சிம்பதி சொல்வதற்காக வரவில்லை. அவர்கள் வருவதற்கு காரணம், ராஜாவிடத்திலே வந்து தங்களுடைய குறைகளை சொல்லி அவர் மூலமாக அந்த குறைகளுக்கு தீர்வு காண முடியுமா என்பதற்காகத்தான் அவர்கள் ராஜாவிடத்திலே வருகிறார்கள். நாங்கள் இங்கே ஒன்றாக கூடி ஒரு சர்ச், ஒரு காங்கிரிகேஷனாக இந்த இடத்திலே வந்து ஜூமிலே எங்களுக்கு நேராக வர்ஷிப் நடத்த முடியாமல் விட்டாலும் நாங்கள் இந்த இடத்திலே வந்து இருப்பதற்கு காரணம், நாங்கள் எங்களை we are energizing ourselves, we are charging ourselves. நாங்கள் எங்களுக்கு பலத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆராதனை மூலமாக, ஆண்டவரை துதித்து பாடுவதன் மூலமாக நாங்கள் எங்களுக்கு ஒரு சக்தியை, ஒரு பலத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஏன் அந்த பலத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்றால், நான் அந்த பெற்றுக்கொண்ட அந்த பலத்தை வெளியே போய் பயன்படுத்துவதற்காக. இப்ப நான் அடிக்கடி பயன்படுத்துகிற காமன் எக்ஸாம்பிள், நாங்கள் எல்லாரும் மொபைல் போன்ஸ் வைத்திருக்கிறோம். நாங்கள் படுக்க போகிற நேரம் பொதுவாக நாங்கள் செய்கிற ஒரு பொதுவான வேலை இருக்கிற மொபைல் போன் எடுத்து சார்ஜில் போடுறது. ஏன் மொபைல் போன் எடுத்து சார்ஜில் போட்டு நித்திரைக்கு போடுறது? காலம் எழும்புற நேரம் அந்த மொபைல் போன் சார்ஜாக இருக்கும், சார்ஜ் பண்ணப்பட்டிருக்கும். சார்ஜ் பண்ணப்பட்டிருந்தால் நான் நாளைக்கு அந்த மொபைல் போனை நான் பயன்படுத்த முடியும். அதற்காகத்தானே சார்ஜ் பண்ணுகிறோம். ஒருவேளை நான் ஆலயத்திற்கு போவது, பைபிளை வாசிப்பது, ப்ரே பண்ணுவது, ஆராதனைகளில் கலந்து கொள்வது, பைபிள் ஸ்டடிக்கு போகிறது, எல்லாம் வந்து இட் இஸ் சம்திங் லைக் ஐ எம் சார்ஜிங் மை செல்ஃப். Why do you want to charge yourself if you are not willing to utilize your charge? இந்த ஃபோனை நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டு ஃபோனில் ஒருத்தருடைய கதைக்க மாட்டீங்க, ஃபோன் எடுத்து பார்க்க மாட்டீங்கன்னா என்னத்துக்கு சார்ஜ் பண்ணுறீங்க? Why do you want to charge the phone? We charge the phone because tomorrow I am going to use the phone. ஒருவேளை வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவேன், நாட்கள் எனக்கு கால் பண்ணுவார்கள், நான் ஒருவேளை இன்டர்நெட்டை போய் பார்ப்பேன், ஒருவேளை ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுப்பேன். ராஜா வெளியே வந்து உட்கார்ந்ததன் காரணம் மக்களுடைய தேவைகளுக்கு பதில் கொடுக்கிற ஒரு மனிதராக இருக்க வேண்டும் என்பதற்காக. மூன்றாவது நாங்கள் கற்றுக்கொள்கிற பாடம், அந்த ராஜா வெளியே வந்து உட்கார்ந்ததன் காரணம் அங்கு இருக்கின்ற மக்களுக்கு பாதுகாவலனாக இருக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். நான் வீட்டுக்குள்ளே இருந்து அழுது கொண்டிருப்பதனாலே எந்த பிரயோசனமும் கிடையாது. எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பு இந்த நகரத்தை காவல் செய்கிற ஒரு மனிதர். ஏற்கனவே ஒரு சண்டை முடிந்து இருக்கிறது, நகரத்தில் ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது. அதை தாண்டி நான் இப்போது இந்த நகரத்தை காப்பாற்றி இருக்கிறேன். நான் இந்த நகரத்தை காவல் செய்யாமல் போய் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்திருந்தால் அந்த நகரத்தை காவல் செய்வதற்கு யாரும் இல்லை. ஆகவே நான் நகரத்தை காவல் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த ராஜா அந்த இடத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். இப்போது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் ஒருவேளை எங்களுடைய விசுவாசத்தை காவல் செய்கிற காலம். We are called to defend our faith. We are called to defend our belief.
Because we live in a society, probably we live in a country, we live in a world. All these beliefs are eroding. உடைந்து போகின்ற விசுவாச எண்ணங்களுக்கு மத்தியிலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் உறுதியாக இருக்கிறேன், நல்லதுதான். நான் ஆலயத்திற்கு போகிறேன், நல்லதுதான். ஆனால் ஆண்டவர் நம்மை அவருடைய அன்பை, அவர் எங்களுக்கு தந்த மீட்பை பாதுகாக்கவும் எங்களை அழைத்திருக்கிறார். அந்த பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது. எங்களை சுற்றி என்ன இந்த எதிர்வான நிகழ்வுகள் நடைபெறுகிற போது வேதாமம் சொல்லுகிறது போல, எவனை விளங்கலாமோ என்று சாத்தான் கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறானா. எவரை விழுங்கலாம் என்று சொல்லி சாத்தான் சிங்கத்தை போல சுற்றி திரிகிறானா. எவரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அந்த பாதிப்பிலிருந்து பாதுகாக்க உதவி செய்ய வேண்டியவர்கள் நாங்கள் தானே. நானும் என்னுடைய சந்தோஷமும் என்று சொல்லி நான் அந்த ராஜாவை போல வீட்டிற்குள்ளே இருந்து அழுது கொண்டிருந்தார். அந்த நகரத்திற்கு பாதிப்பு வரும். அந்த பாதிப்பு வராமல் இருக்க வேண்டுமானால் ராஜா அந்த ஒலிமுக வாசல் என்று தமிழில் இருக்கிறது, சிட்டி கேட்டுக்கு ராஜா வந்துதான் ஆக வேண்டும். ஒரு வசனத்தை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். உங்களுக்கு அனுப்பின அந்த இன்வைட்ல நீங்க பாத்தீங்கன்னா எசேக்கியேல் 22 அதிகாரம் 30 போடப்பட்டிருக்கிறது. I looked for someone among them who would build up the wall and stand before me in the gap on behalf of the land, so I would not have to destroy it, but I found no one. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். இது ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக சொன்ன வார்த்தைகள், எல்லாருக்கும் சொல்லப்படுகிற வார்த்தைகள். I looked for someone among them who would build up the wall and stand before me in the gap on behalf of the land, so I would not have to destroy it, but I found no one. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தைகள். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த மாலை நேரத்துக்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை தேடி வருகிறீர். எங்களை பயன்படுத்த விரும்புகிறீர். பல வேளைகளிலே ஆண்டவரே, உம்முடைய தேடுதலுக்கு நாங்கள் அகப்படாதவர்களாக இருக்கிறோம், விலகி போனவர்களாக இருக்கிறோம். இந்த மாலை வேளையிலே துக்கத்தோடும் வேதனையோடும் உம்முடைய குறைவுகளை அறிக்கை செய்கிற மக்களாக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. எங்களை கண்டு கொண்டு பற்றி பிடித்து நாங்களும் தாவீது ராஜாவை போல வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள, கருத்துள்ள ஒரு வாழ்க்கை வாழ, விசுவாசத்தை பாதுகாக்க உம்முடைய பலத்தை தந்து வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் யாவரும் கண்களை மூடி ஆசீர்வாதத்தை கேட்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், வழிநடத்தல் நம் அனைவரோடும் கூட நிறைவாய் தங்குவதாக. ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென்.